கர்நாடகாக்காரங்களுக்கு வந்து ஆர்சிபியில் மரியாதை இல்லை, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் மரியாதை இல்லை. இது அரசியலில் போனோம்னா ஆளுங்கட்சியை சொல்லலாம், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லலாம், கிரிக்கெட் போர்டை சொல்லலாம், ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் சொல்லலாம், எல்லாம் ஓகே. இது ஒரு கேம்பெயின், இது ஒரு ஆட், இது ஒரு வியாபாரம். ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். ஃபைனலாக ஒரு உயிர் நசுங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு நியூஸ். பட் நிச்சயமாக வந்து ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டு கூட பண்ண முடியல ஆர்சிபியோட விக்டரியில் நிறைய பேருக்கு. ஆர்சிபியோட பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ராயல் சேலஞ்ச் அப்படின்றது ஒரு விஸ்கியோட பேர். அந்த பேரை பிராண்டு பண்ணுறதுக்காக, அந்த குடி வியாபாரம் பண்ணுறதுக்காக, குடியை வந்து மக்கள் மனசில் விதைக்கிறதுக்காக அந்த பேரில் தான் இந்த டீமே கிரியேட் பண்ணுறாரு. அந்த டீம் அப்போ ஃபவுண்டு பண்ண விஜய் மாலையா அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் லீடர். ஓகே, இப்போ ரீசெண்டாக அவரோட பாட்காஸ்ட் கேட்டிருப்பீங்க, அதில் தெரிஞ்சது இந்த மாதிரி நான் எதை பண்ணாலும் அதில் வியாபார நோக்கம் மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ ஆர்சிபியோட இதுவாக இருக்கட்டும், அதோட கிங்ஃபிஷரோட ஜிங்கிளாக இருக்கட்டும், உலாலா லேயோ, இது கூட வந்து வெஸ்ட் இண்டீஸோட ட்ரெஸ்ஸில் டிஷர்ட்டில் முதல்ல நான் கொண்டு வந்தேன். அது காரணம் என்னன்னா, அவங்க நல்லா குடிப்பானுங்க, டான்ஸ் ஆடுவானுங்க, வெஸ்ட் இண்டீஸ்காரனுங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாத இருப்பாங்க. அதுதான் என்னோட பிராண்டு, அதான் என்னோட ஆடு. எதை பற்றியும் கவலைப்படாது, குடி. ஸோ ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து இந்த குடின்ற இந்த நேமில் தான் வந்திருக்கு. இதை வந்து பெங்களூர் அப்படின்ற ஒரு பேரை வச்சு டோட்டலாக வந்து என்டையர் பெங்களூர் கர்நாடகாவோட ரெப்ரசன்டேட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட பெங்களூருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத விராட் கோலி அதில் ஒரு ஐக்கானாக மாறுறாரு. மற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் கர்நாடகாக்காரங்களுக்கு வந்து ஆர்சிபியில் மரியாதை இல்லை, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் மரியாதை இல்லை. அதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். சரி, இது ஒரு ஆட்டமாக பார்த்து, கேமாக பார்த்து வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கி வேலையை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது அப்படி நடக்கலை. இந்த கிரிக்கெட் மேட்ச் என்னோ நம்மளோட வாழ்நாளே வந்து இன்னொரு தடவை வாழ்க்கையில் நடக்காத மாதிரியும், அங்கங்கே கொரோனா கோவிடுன்றாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் எங்கேருந்து தான் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரில. ஒட்டுமொத்த சண்டே நடக்குது, தண்ணியை நிறுத்துவேன், இது நிறுத்துவேன், ஃப்ளையிங் ஏர் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் சொன்னவங்க கடைசியில் ஃபைனலாக பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேட்ச்சில் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு கேம், பெரிய ஒரு கேம்பிளிங் அதில் இருக்குது. கேம்பிளிங்னா நான் கண்டிப்பாக பணம் இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த மேட்ச்சை நடத்தணுன்றதுக்காக வாரே ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள் அந்த மேட்ச். சரி, இது வரைக்கும் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஆனால் எனக்கு எங்கே வலிக்குது அப்படின்னா, எங்கேயோ இருக்கிற இங்கே இருக்கிற திருப்பூரில் இருக்கிற ஒரு ஓனர், ஸ்கூல் ஓனரோட பொண்ணு அங்கே போய் ஸ்டாம்பேடில் இறக்குது. அவர் என்ன தான் ஓனராக இருந்தாலும் அவர் ஒரு பொண்ணோட பெத்த அப்பா. என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கிரேவ் யார்டு, அதாவது சுடுகாட்டில் புதைப்பாங்க இல்லையா, அந்த புதைக்கிற இடத்த கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு ஒரு அப்பா. என் பொண்ணு செத்து போச்சே, நான் திருப்பி எப்படி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு குடும்பமும் இதுவும் வந்து செத்து இறந்துக்கிட்டு அவ்வளோ கவலையில் இருக்கிறாங்க. சாலா கப்பு நமதேன்னு சொல்லி 11 பேர் செத்ததாக கணக்கான. எத்தனை பேர் உண்மையாகவே செத்தாங்கன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், கவர்மெண்ட்டுக்கு தான் வெளிச்சம். எஸ், யாரை தப்பு சொல்லலாம்? ஆமாம், இது அரசியலில் போனோம்னா ஆளுங்கட்சியை சொல்லலாம், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லலாம், கிரிக்கெட் போர்டை சொல்லலாம், ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் சொல்லலாம், எல்லாம் ஓகே. நமக்கு எங்கே போச்சு அறிவு? வாங்க ஃப்ரீயாக உங்களுக்கு என்ட்ரி தரோம் அப்படின்னோன்னா எங்கே வேணாலும் போய் நின்று நசுங்கி செத்துறதா? போன உயிர் திரும்ப வருமா? நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மோகத்தில் காமத்தில் இளைஞர்கள் விழுந்துடாதீங்க. நடிகர், சினிமாக்காரங்க, கிரிக்கெட் பிளேயரு, இவங்க சுவாமிஜி, எந்த ஒரு இதுவும் சொல்கிறோம், அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் இருக்குது. எல்லாரும் ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் வாழ்க்கையில் வராங்க. அவங்களுக்கு தொழில். ஒரு தடவையாவது லைஃப்பில் ஏதோ ஒரு நல்லதை பண்ணி இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்களா இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு கேட்டால் கேள்விக்குறி. ஏதோ ஒன்று யாருக்காவது நல்லது நினச்சோ, நல்லது பண்ணி. நான் எது கேட்குறேன் அப்படின்னா, இது ஒரு பெரிய ஒரு சூதாட்டம். இல்லை பான் மசாலா ஆடுக்கு வருவாங்களா, சூதாட்டம் ஆடுக்கு வருவாங்களா, பிஸ்னஸ்ஸு. எப்போ வந்து இந்த மேட்ச் ஜெயிக்குது, அந்த தனியார் சேனலில் திறந்தா அப்படின்னா அங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் அனுஷ்காவும் விராட் கோலியும் வராங்க. சரி, விராட் கோலி ஜெயிச்சார், அனுஷ்கா என்ன பண்ணாங்க?
இது ஒரு கேம்பெயின், இது ஒரு ஆட், இது ஒரு வியாபாரம். வியாபாரத்தை வியாபாரமாக பாரு. ஒரு சரக்கை வியாபாரம் பண்ணுறதுக்காக இந்த மேட்ச், இந்த டீம் வச்சு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு வச்சு ஒரு கொடியை வியாபாரம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட இது. நான் என்ன சொல்கிறேன், இதை ஃபன்னாக பாரு, என்டர்டெயின்மெண்ட்டை பாரு, வீட்டில் வந்து வேலையை பாரு. என்டர்டெயின்மெண்ட்லாம் மறந்து போய் என்டர்டெயின்மெண்ட்டில் குதிச்சு ரொம்ப இமோஷனல் அட்டாச் ஆகி உன் வாழ்க்கையை தொலைச்சி தெருவுக்கு நின்றுடாதே. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணிடாது. யுவர் லைஃப் கேன் நெவர் கம் பேக் ஒன்ஸ் இட் இஸ் கான். Everybody we are going to die. Nobody is going to live here for a long, but definitely yes, for the next 40-50 years everyone have ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். ஃபைனலாக ஒரு உயிர் கூட்டத்தில் நெரிசலில் நசுங்கி நம்ம சாகணுமா? என்ன நடந்துச்சு? நான் அதே மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், அங்கே டோட்டலாக என்ன நடந்துச்சுன்றத கிளியர் கட் ரிப்போர்ட்டை வந்து உண்மையாகவே வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும், ஒரு காப்பி பொதுமக்களுக்கு காட்டணும் என்ன நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அஜாகிரதை, இந்த மாதிரி இது அவ்வளோ பெரிய கூட்டம் உங்களுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஏன் இதை கண்ட்ரோல் பண்ணலை? எதுக்காக இந்த கேப், எதுக்காக இந்த அலட்சியன்றது நிச்சயமாக சொல்லலாம். அதே மாதிரி நான் இப்பயும் சொல்கிறேன், கூட்டம் எங்கே சேர போகுதுன்னு தெரிஞ்சாலும் அந்த கூட்டத்துக்கு போகாதரு, உன்னோட சேஃபாக வச்சுக்கோ, வீட்டில் இரு. நீ நாளைக்கு மேலே போய்ட்டு அப்படின்னா உனக்கு மேலே வந்து யாரும் உனக்கு கைத்தட்டலாம் கொடுக்கப்படுதில்ல. வாழ்க்கையில் உன் பெத்த தாய், கட்டின மனைவி, உன்னை வயிற்றில் பிறந்த உனக்காக கொடுத்த குழந்தைங்க, உன்னை நம்பியிருக்கும் சகோதரன் சகோதரிங்க, உங்கள் பேரண்ட்ஸு, இவங்களுக்கு எதாவது நல்லதை பண்ணு. அது தாண்டா அந்த வாழ்க்கையோட அல்டிமேட் கோல். இதை முதல்ல முடி. இதுக்கப்புறம் உனக்கு சக்தி இருந்துச்சு, உன்னால் பிறருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பண்ணு. ஓன் காமம், ஓன் மோகம், ஓன் என்டர்டெயின்மெண்ட்டில் டோட்டல் குடும்பத்தை நடுத்தர நிறுத்திட்டு நீ மேலே போயிடாது. வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.